மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது. கடந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்துட்டாங்க. படிப்படியாக எம்சாண்டே குறைக்கணுங்கிறோம். இப்போ ஆற்றுல மணல் எடுத்து ஒரு டெப்த்து குறிப்பிட்ட ஆழம், அரசு அனுமதித்துள்ள ஆழம், பொதுப்பணித்துறையில் சொன்ன மாதிரி 1 மீட்டர் டெப்த் எடுத்தால் மழை காலங்களில் அங்கே மணல் வந்து சேர்ந்துடும். மலைகளை காடுகளை அழைத்து மலைகளை வெடி வைத்து அதிக சக்தி வாய்ந்த வெடிக்கிறாங்க. மீண்டும் மலைகளை உருவாக்க முடியாது. அதனால எம்சாண்டே வேண்டாம், ஆற்று மணலே நமக்கு போதும், தேவையான மணல் இருக்குதுன்னு தான் எங்களுடைய வாதம். நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்கல. வேறு வழி இல்லாதனால இப்போ எங்களுக்கு மணல் இல்லாதனால எம்சாண்டு கூட என்ன சொல்கிறோம், முறையாக வழங்கப்பட வேண்டும். 1300 பிளான்ட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 4000க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம்சாண்ட் அரைத்து விற்பனை செய்கிறார்கள். அதை கண்டடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ வாகனங்களில் போனால் சரியான வாகனம் இல்லைன்னு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறான். ஒரு லோடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா. ஆனால் நூற்றுக்கணக்கான லோடு, ஆயிரக்கணக்கான அடி போய் எடுக்கிறவனுக்கு ஃபைன் தான் விதிக்கிறாங்க. அவன் மேலே குற்ற நடவடிக்கை கிடையாது. சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு வரோம். இது பொதுமக்களுக்காக தான், எங்களுக்கு மட்டும் இல்லை.